வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற புராதன பூங்கா அப்படின்ற ஒரு பூங்காக்கு வந்திருக்கோம். இந்த பூங்காவில் பல சிறப்பான விஷயங்கள் இருக்குது. அதற்கு முன்னாடி நம்மளில் பல பேர்த்துக்கு நல்லா தெரியும், நம்ம திருச்சிக்குன்னு பல பெருமைகளும் சிறப்புகளும் இருக்குது அப்படின்ட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது இந்த புராதன பூங்கா அமைஞ்சிருக்க இடத்தோட சிறப்பை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். முதல்ல நம்ம இந்த புராதன பூங்காக்கு உள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, வாசலில் 2 குதிரையை வச்சுருக்குறாங்க. ஏன் அந்த இடத்துல குதிரை வச்சுருக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் அப்படின்னா, நம்ம திருச்சி மலைக்கோட்டையை பல ராஜாக்கள் ஆண்டாங்க. அதற்கு பிறகு வெள்ளைக்காரர்கள் ஆண்டாங்க. அவங்க எல்லாருமே குதிரை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ராஜாக்கள் அவங்களோட படை குதிரைகள் அத்தனையும் இந்த இடத்துல தான் கட்டி வச்சிருந்தாங்க. அதற்கு அப்புறம் வெள்ளைக்காரர்களும் அவர்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்த குதிரைகளை இந்த இடத்துல தான் கட்டி வச்சிருந்தாங்க. அதற்கு அடையாளமாக தான் இந்த இடத்துல பூங்கா என்ட்ரன்ஸில் 2 குதிரையை இவங்க சிலையாக வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது இந்த பூங்காவை பற்றின சிறப்பை பார்க்கலாம். இங்கே நம்ம திருச்சியை பற்றின பல விஷயங்களை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம காலை நேரங்களில் பயிற்சி பண்ணுறதுக்கு உண்டான கருவிகள், அதற்கு உண்டான இட வசதிகள் இங்கே ரொம்ப சிறப்பாக பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜாக்கள், கரிகால சோழன், பல அரசுக்கள் இவங்களோட சிலைகளும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. நம்ம ஃப்ரீ டைமில் அமர்ந்து பேசுகிறதுக்கு ஒரு நல்ல இடமும் இங்கே இருக்குது. கார்டன் மாதிரி ரொம்ப பிரமாதமாக சூப்பராக நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வட்டவத் ரோட் சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த புராதன பூங்காக்கு ஒரு தடவை போய் பாருங்கள். ரொம்ப பராமரிக்கிறதும் சரி, அந்த இடமும் சரி, ரொம்ப சுத்தமாக நல்லா இருக்குது. நிறையா ஃபேமிலிஸ் இந்த இடத்துல போயிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளை கண்டிப்பாக நம்ம கூட்டிகிட்டு போய் இந்த இடத்த ஒரு முறை காட்டணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம வாக்கிங் செல்கிறதுக்கான பகுதி நல்லா இருக்குது. நீங்கள் எல்லாரும் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ஒரு தடவை கண்டிப்பாக பாருங்கள். நம்ம புராதன பூங்கா சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த புராதன பூங்கா எல்லாத்தையும் சுற்றி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிரமாதமாக, சூப்பராக, ஜம்முன்னு, ஜோராக, அற்புதமாக, அட்டகாசமாக, அமர்க்கலமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த பூங்காவை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குழந்தைங்களை கண்டிப்பாக ஒரு தடவை கூட்டிகிட்டு வந்து நம்ம திருச்சியை பற்றின பெருமைகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.